வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்திய சுதந்திரத்திற்குப் பிறகு முதல் தசாப்தத்தில் இந்திய அரசியலில் காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்தியது. இருப்பினும் இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சமூகங்களைக் கொண்ட ஒரு பரந்த நாடு. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஆட்சி செய்யும் விதத்தில் நேர்மறையான பார்வை இல்லை. காங்கிரஸிலிருந்து வேறுபட்ட நம்பிக்கைகளைக் கொண்ட பிராந்திய கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் எழுச்சி விரைவில் ஏற்பட்டது. சுதந்திர இந்தியா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலிலிருந்து முதல் 30 ஆண்டுகள் என்ற தலைப்பிலிருந்து இந்த பிராந்திய உணர்வுகளின் எழுச்சி மற்றும் அவசரநிலை காலத்தை பற்றி தொடர்வோம். கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பிராந்திய கட்சிகள் மற்றும் பிராந்திய இயக்கங்களின் எழுச்சி. பங்களாதேஷ் போர். இந்திரா காந்தியின் கொள்கைகளில் இடதுசாரி திருப்பம். அவசர காலம். முக்கிய வார்த்தைகள்: குறைபாடு, ஒரு நபர், ஒரு குழு அல்லது மாநிலத்திற்கு விசுவாசத்தை விட்டுக்கொடுத்து எதிர்த்தரப்பில் சேரும் சூழ்நிலை. சோஷலிசம், தனியார் நிறுவனங்களைக் காட்டிலும் ஒட்டுமொத்த சமூகமும் வளங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று கூறும் ஒரு தத்துவம். அரசியல் போட்டி. அரசியல் போட்டி என்பது அரசியல் அதிகாரத்திற்கான போட்டி. ஆர்ப்பாட்டங்கள். ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு அணிவகுப்பு அல்லது ஒன்றுகூடல் ஆகும். இதில் மக்கள் ஏதாவது ஒன்றை எதிர்ப்பதைக் காட்ட அல்லது ஏதாவது ஒன்றை ஆதரிக்கிறார்கள். பிரச்சாரங்கள். அரசியல் அல்லது வணிக நடவடிக்கைகள் எதையாவது சாதிக்க முயற்சி செய்வதற்கான தொடர் நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்தல். வீட்டுக் கைது. ஒரு நபர் தனது வசிப்பிடத்திற்குள் அடைத்து வைக்கப்படும் ஒரு சட்ட நடவடிக்கை. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். பிராந்திய கட்சிகள் மற்றும் பிராந்திய இயக்கங்களின் எழுச்சி. இந்தியாவில் 1967 தேர்தல் அரசியல் போட்டியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியது. சுதந்திரத்திற்குப் பிறகு காங்கிரஸ் கட்சி அதன் மோசமான தோல்வியை சந்தித்தது. அக்கட்சி பல்வேறு சட்டமன்றங்களில் 284 இடங்களை இழந்தது. இது இந்திய வரலாற்றில் முதல் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. தோற்கடிக்கப்பட்ட கட்சி பெரும்பான்மை கட்சியை அரசாங்கத்தை அமைக்க அனுமதித்தது. போட்டி பல கட்சி அமைப்பை நோக்கி நாடு மாறுவதை நிரூபித்தது.
தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் காங்கிரஸ் கணிசமான இழப்புகளை சந்தித்தது. திமுக கணிசமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பிராந்திய இயக்கங்களின் வலிமையை நிரூபிக்கிறது. மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிலும் காங்கிரஸ் பாதிக்கப்பட்டது. அதன் உள்கட்டமைப்பு பலவீனப்படுத்தியது மற்றும் காங்கிரஸ் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது மற்றும் அவற்றை சம்யுக்த விதாயத் தளம் அதாவது எஸ்விடி அரசாங்கம் மாற்றியது. இந்தியாவின் புதிய அரசாங்கம் முதல் ஜனநாயக எழுச்சியை குறித்தது. ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சாட்கள், குர்மிகள், பீகாரில் கொய்ரிகள், மத்திய பிரதேசத்தில் லோத்கள், யாதவர்கள், ரெட்டிகள், கம்மாக்கள் போன்ற பிற மாநிலங்களிலிருந்து அரசியல் அதிகாரத்தை பெறுகின்றனர். இந்த எஸ்விடி அரசாங்கங்களில் பல கட்சி விலகல்கள் மற்றும் ஊழலால் குறிக்கப்பட்டன, மேலும் அதிகாரம் மட்டுமே ஒன்றிணைக்கும் சக்தியாக தோன்றியது. இந்த காலகட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பிராந்திய உணர்வு புதுப்பிக்கப்பட்டது. ஆந்திராவில் உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்கள் தெலுங்கானாவை பிரிக்க வேண்டும் என்று வாதிட்டனர். வளர்ச்சி பலன்கள் சில பகுதிகளை மட்டுமே சென்றடைகின்றன என்று வாதிட்டனர். ஆந்திராவைப் போலவே பஞ்சாப், மகாராஷ்டிரா, காஷ்மீர், நாகாலாந்து போன்ற மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தன. புதிய தலைமை இன்னும் வரவிருக்கும் அரசியல் விழிப்புணர்வு மற்றும் கோரிக்கைகளால் எழும் அதிகரித்து வரும் அழுத்தங்களை கையாளவில்லை. 1967 தேர்தலுக்குப் பிறகு இந்திரா காந்தி தனது கட்சியின் கவனத்தை மாற்றினார். ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களை அடையாளம் கண்டு ஒரு புதிய சமூக அடித்தளத்தை நிறுவுவதை நோக்கமாக கொண்டார். சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற தவறியதால் இந்த உத்தி இரட்டை முனை ஆயுதமாக இருந்தது. பங்களாதேஷ் போர் 1970களின் முற்பகுதியில் வங்காள அடையாள இயக்கம் மற்றும் மேற்கு பாகிஸ்தானின் சிகிச்சைக்கு எதிரான எதிர்ப்பு காரணமாக கிழக்கு பாகிஸ்தான் சிக்கலை எதிர்கொண்டது.
முஜிபுர் ரஹ்மானின் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது. ஆனால் இராணுவ அடக்குமுறைக்கு வழிவகுத்து கைது செய்யப்பட்டது. அகதிகள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர். பங்களாதேசத்தில் ஒரு விடுதலை இயக்கம் தொடங்கியது. 1971ஆம் ஆண்டில் இந்தியா தனது இராணுவ வலிமை மற்றும் வல்லரசுகளுக்கும் இடையே அணிசேரா நிலையை பயன்படுத்தி வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த தலையிட்டது. இடது திருப்பம். இந்திரா காந்தி புதிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். காங்கிரஸ் மற்றும் கட்சி அமைப்பின் மீது கட்டுப்பாட்டை பெற்றார். அவர் 1971இல் முன்கூட்டிய தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார். கரிபி ஹடாவோ என்ற முழக்கத்தை பயன்படுத்தி தீவிர அமைப்பு மறுசீரமைப்புக்கு உறுதியளித்தார். எதிர்க்கட்சிகளை தோற்கடித்து விமர்சகர்களின் வாயை அடைத்து சாதனை வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பாகிஸ்தானுடனான போர் இந்திரா காந்தியின் புகழை மேலும் அதிகரித்தது. 1972இல் காங்கிரஸ் சிறப்பாக செயல்பட்டு கட்சி மற்றும் பாராளுமன்றம் இரண்டிலும் கட்டுப்பாட்டை பெற்றது. இந்த காலகட்டத்தில் தனியார் வங்கிகளை தேசியமயமாக்குதல் மற்றும் சுதேச ஓய்வூதியங்களை ஒழித்தல் போன்ற சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை அடைய குறிப்பிடத்தக்க சட்டம் இயற்றப்பட்டது. எவ்வாறாயினும் விரைவான அரசியலமைப்பு திருத்தங்கள் நிறுவன கட்டமைப்புகளை சமநிலையில் வைக்கும் என்று உச்சநீதிமன்றம் அஞ்சியது. ஆயிரத்தி 1973இல் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு குறித்து நீதிமன்றம் ஒரு முக்கிய முடிவை எடுத்தது. இந்திரா காந்தி தனது பதவிக்காலத்தில் கட்டுப்படுத்த முடியாத நிகழ்வுகள் மற்றும் கடுமையான சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் காரணமாக சவால்களை எதிர்கொண்டார். ஆயிரத்தி 1973 அரபு மற்றும் இஸ்ரேல் போர் எண்ணெய் விலையை உயர்த்தியது. இது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தது. பணவீக்கம், உணவு பற்றாக்குறை மற்றும் வேலையின்மை ஆகியவை மக்களிடையே பரவலான மகிழ்ச்சியின்மையை ஏற்படுத்தியது. ஜெயப்பிரகாஷ் நாராயண் தலைமையிலான எதிர்க்கட்சி காங்கிரஸ் மற்றும் இந்திரா காந்திக்கு எதிராக குறிப்பாக பீகார் மற்றும் குஜராத்தில் பிரச்சாரங்களை தொடங்கியது. அவசர காலம். ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக சிவில் உரிமைகளை மீறும் சட்டங்களை அரசாங்கம் திணித்தது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் PM அரசாங்கத்தை தனிப்பயனாக்குவதற்காக இந்திரா காந்தி
தேர்தல் விதிமீறல்களால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் உச்ச நீதிமன்றத்தில் தடை பெற்றார். ஜனநாயகம் இடைநிறுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் அடக்குமுறை நடவடிக்கைகள் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்துதல் மற்றும் சித்திரவதைக்கு வழிவகுத்தது. விலைவாசி உயர்வு, கட்டுப்பாடு மற்றும் கருப்பு சந்தைக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தபோதிலும், குடிசை இடிப்பு மற்றும் கட்டாய கருத்தடை போன்ற பிரபலமற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. நாற்பத்து இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் பின்வருவனவற்றை நோக்கமாக கொண்டது. தேர்தல் தகராறுகளிலிருந்து நீதிமன்றங்களை தவிர்த்தது. மத்திய மற்றும் மாநில அரசை வலுப்படுத்துதல். சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நீதித்துறை சவால்களிலிருந்து பாதுகாத்தல் மற்றும் நீதித்துறையை பாராளுமன்றத்திற்கு கீழ்ப்படிதல். இந்தியாவின் முதல் 30 ஆண்டுகள் எமர்ஜென்சியுடன் முடிவடைந்தது, ஒரு நிலையான ஜனநாயகத்தை நிறுவியது. போட்டித்தன்மை கொண்ட பல கட்சி அமைப்பு, வழக்கமான சுதந்திரமான தேர்தல்கள், உண்மையான அரசாங்க மாற்றங்கள் மற்றும் ஒரு நிறுவன கட்டமைப்பு ஆகியவற்றின் படிப்படியான தோற்றம் ஒரு உண்மையான சாதனையாகும். இந்திய அரசியலமைப்பு சிவில் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளித்தது மற்றும் நீதித்துறை, தேர்தல் ஆணையம், கண்ட்ரோலர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் போன்ற சுயாதீன நிறுவனங்களை நிறுவியது. இது ஆயுதப்படைகளின் மீது பொதுமக்களின் கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தியது. ஜனநாயக அமைப்புகளில் இந்தியா மிகவும் முன்னோக்கி நிற்கிறது. இந்தியா அதன் தீவிர பன்முகத்தன்மை காரணமாக சாத்தியமான முறிவுகளை எதிர்கொண்ட போதிலும், ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வெற்றிகரமாக பராமரித்து வருகிறது. திட்ட கமிஷன் மற்றும் சமச்சீர் பிராந்திய வளர்ச்சி ஆகியவை சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினரை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தன, ஆனால் சில பகுதிகள் மற்றவர்களை விட சிறப்பாக வளர்ந்தன. பொருளாதார இலக்குகளின் அடிப்படையில் இந்தியா படிப்படியாக உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தது, ஆனால் அவர்களுக்கு வேண்டிய அளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு நிலையான மற்றும் நிலையற்ற சூழ்நிலையை எதிர்கொண்ட போதிலும், இந்தியா மற்ற நாடுகளுடன் வளர்ச்சியடைந்து வளர்ந்து வருகிறது. எனவே இந்த காணொளியில் நீங்கள் இதைப் பற்றி அறிந்து கொண்டீர்கள். பிராந்திய கட்சிகள் மற்றும் பிராந்திய இயக்கங்களின் எழுச்சி. பங்களாதேஷ் போர். இந்திரா காந்தியின் கொள்கைகளில் இடதுசாரி திருப்பம். எமர்ஜென்சி காலம்
மற்றும் சுதந்திரத்திற்குப் பிறகு இந்தியா நிறுவப்பட்டது.